ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய உலகின் கொடிய நோய் எது? இன்றைய உலகின் கொடிய நோய் தெரியலையா? என்னது? கொரோனாவா? நமக்கு தெரிந்த நோய்களை பற்றி தான் சொல்வோம் இல்லையா? புனித அன்னை தெரசா அவர்கள் இப்படி குறிப்பிடுகின்றார்கள்: மனிதர்களை கண்டு கொள்ளாமல் இருப்பதுதான் இருப்பதிலே மிக கொடிய நோய். மனிதர்களை கண்டு கொள்ளாமல் இருப்பதுதான் மிக கொடிய நோய். அம்மா சொல்லுவாங்க, அவன் கண்ணு முன்னாடி தான் உட்காந்துக்கிறேன், என் அம்மாவும் என்னை கண்டுக்கிறதே கிடையாது. நான் சாப்பிட்டேன்னா, உட்காந்துருக்கிறேன்னா, இருக்கிறேன்னா இல்லையா, ஒரு நாளும் கண்டுக்கவே மாட்டான்பா. என்ன தான் கண்டுக்கல, பரவாயில்லை, அவன் பெத்த புள்ள தானே, அது வயசுக்கு வந்த புள்ள தானே, அது எங்கே போகுது, எங்கே வருது, நேரத்தோட வருதா, கண்டுக்கவே மாட்டான்பா. மனைவி தானே, என்ன பண்ணுறா, என்ன செய்கிறாப்புல, கண்டுக்கிறதே இல்லைப்பா. அப்புறம் இந்த சாமியார் இருக்கார, எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. மக்கள் வராங்களா, போகிறாங்களா, ஜெபம் பண்ணுறாங்களா, வேண்டிக்கிறாங்களா, அது மாட்டுக்கு வருது, பூசை வைக்குது, அப்படியே போயிடுது. எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. ஒரு துரும்ப கூட எடுத்து போடுறது கிடையாது. இதெல்லாம் கேட்டுக்கிறீங்களா? எங்கேயாவது சொல்லிக்கிறீங்களா? இல்லை, இந்த வாத்தியார் வரார்ல, அவர் சல்லி காசுக்கு புண்ணியம் கிடையாது. மாணவர்கள் படிக்கிறாங்களா, பாடம் எழுதுகிறாங்களா, வீட்டு பாடம் செய்கிறாங்களா, எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. அப்புறம் எப்படிங்க குடும்பம் நல்லா இருக்கும்? அப்புறம் எப்படிங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க? அப்படி எப்படிங்க பங்கு மக்கள் நல்லா இருப்பாங்க? கேள்வி வருதா உங்களுக்கு? நாம் கண்டு கொள்ளாத போது, குடும்பத்தில் மனைவியோ பிள்ளையோ பெற்றோரையோ நாம் கண்டு கொள்ளாத போது அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியோ வளர்ச்சியோ நிறைவோ ஒற்றுமையோ சமாதானம் இருக்குமா? இருக்காது. மாடு கிழக்கு போனால் என்ன, மேற்கு போனால் என்ன, போன மாட்டையும் தேர்றதில்ல, வந்த மாட்டையும் கட்டுறது கிடையாது. போன மாடு வீட்டை விட்டு போன மாட்டையும் தேர்றது கிடையாது, வந்த மாட்டையும் கட்டுறது கிடையாது. புரியுதுங்களா? ஏனோ தானோன்னு விட்டுற வேண்டியது. அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? கண்டு கொள்ள வேண்டும். இந்த என்ன பண்ணுறாங்க, இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நாம் கண்டு கொள்ளாத வரை அந்த குடும்பத்தின் வளர்ச்சி மிக எதிர்பார்த்த அளவிற்கு இருக்காது. அதே போன்ற ஒரு பங்கினுடைய வளர்ச்சி, ஒரு ஆன்மீக வளர்ச்சி என்பது நாம் பங்கு மக்கள் தேவைகளை உணர்ந்து அவர்களை கண்டு கொள்ளுகின்ற பொழுதுதான் அந்த பங்கில் ஆன்மீக வளர்ச்சி, மற்ற வளர்ச்சிகள் இருக்கும். அதே போல் ஒரு ஆசிரியர் இருக்கிறவர்கள் பள்ளி மாணவர்களை அவருடைய மாணவர்களை கண்டு கொள்ளாதவரை அவர்கள் தடம் கொண்டு போய்விடுவார்கள். அவர்கள் படிக்காமல் தடம் பண்ணுவார்கள். அன்புக்குரியவர்களே, இது எல்லாம் உலகம் சார்ந்த நிலையில் பார்க்கின்றோம் இல்லையா? அதே போன்று ஆன்மீக வாழ்விலும் நாம் கண்டுகொள்ள வேண்டும். எப்படி கண்டுகொள்ள வேண்டும்? இறைவனை நாம் கண்டுகொள்ள வேண்டும். காண்கின்றோமா? இறைவனை கண்டுகொள்கிறோமா? நிஜமாலுமா? இன்னைக்கு இறைவார்த்தை பாருங்க, எலியா வந்தார், மக்கள் அவரை கண்டுணரவில்லை. ஏன் வந்தார் எலியா? மக்கள் இறைவனுக்கு உரிய நிலையில் வாழாமல் செல்கின்ற பொழுது மிகவும் கடுமையாக எடுத்துரைத்தார். கேட்டாங்களா யாராவது? கேட்கல. என்ன சொல்றாரு? அவர்கள் தாங்கள் விரும்பியவாறெல்லாம் செய்தார்கள். புரியுதுங்களா? இப்போ ரெண்டு வார்த்தை பாருங்க, அவர்கள் விரும்பியவரெல்லாம் செய்தார்கள். அப்போதான் எலியாவுக்கு கல்தனாவது பஞ்சம் வறட்சி நிறைய ஏற்படுது. ஏன்? அவர் சொன்னதை கேட்கவே இல்லை. அவருக்கு மட்டும்தான் அந்த கதியா? திருமுழுக்கு யோவான் வந்தார், மனமாறுங்கள் மனமாறுங்கள் மீட்பர் வருகின்றார் என்று அறைகோல் விடுத்தார். எத்தனை பேர் கேட்டாங்க? அவர் கண்டு கொண்டார்கள், அப்படி வார்த்தை கேட்டாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே பெரிய அழகான ஸ்டைல் தெரியுமா? ஒட்டு லீவ் இட், இக்னோர் இட். என் அம்மா நிறைய சொல்கிறாரு தான், நான் அந்த காதில் வாங்கி கேட்கவே மாட்டேன் தெரியுமா உனக்கு? நான் அதை காதிலே போட்டுக்க மாட்டேன். இன்னைக்கு பெரிய ஸ்டைல் அது.
எங்கள் வீட்டுக்காரர் பொழுதேறின்னு சொல்லிட்டு கிடையாது, நான் ஒரு நிமிஷம் கேட்க மாட்டான். இல்லை அது பெருமை, ஒரு ஆளுமை சொல்லுவான். அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க பொழுதேறிக்கும். அவன் சொல்லிட்டு கேட்க முடியுமா? நம்ம கேட்கலாம் முடியாது. சொல்லிட்டு நமக்கு என்ன கிடக்குது? இக்னோர் இட். அது என்ன பண்ணுறது? அலட்சியப்படுத்துவது அல்லது நிராகரிப்பது அல்லது கண்டுகொள்ளாமல் இருப்பது. அது இன்றைய நம்முடைய ஆளுமை. எல்லாருக்கும் இருக்குது, உங்களுக்கு மட்டுமே இருக்குன்னு நினச்சக்கூடாது. எங்களை போனவங்களுக்கு அந்த என்னது இந்த மாதிரி கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற 1000 சொல்லுவாங்க, எல்லாத்தையுமா கேட்டிருக்க முடியும் காதில் உற்று. அன்புக்குரியவர்களே, நம் கடவுள் நம் வாழ்வில் பல நிலையில் வளம் வந்து கொண்டே இருக்கின்றார். பல வழிகளில் இறைவன் வளம் வந்து கொண்டே இருக்கிறார். இறைவன் வழியாக, இறைவன் திருஅர்ச்சன் வழியாக இறைவன் வளம் வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வருகின்ற இறைவனை நாம் கண்டுகொள்ள வேண்டும். கண்டுகொள்ளாத போது என்ன கிடைக்கும்? விவிலியத்தில் ஒரு அழகான உதாரணத்தை பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை தொடர்ந்து வச்சு பாருங்கள். 2 வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகள். வெள்ளாடுகளை வலப்புறமும் செம்மறி ஆடுகளை இடப்புறமாக பிரிப்பார். ஏன் பிரிக்கார் கடவுள்? ஏன் இங்கே ஒரு பிரித்து பார்க்கின்றார்? அங்கே அந்த பகுதியில் ஒரு அழகான வாசிக்கின்றோம். வாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே என்று அழைப்பு கொடுப்பார். சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று கடுமையாக சொல்வார். அப்போது கேட்பார்கள், அந்த ஆசி பெற்றவர்களை அழைக்கின்ற பொழுது எப்பொழுது அப்படின் போது சொல்வார்கள், நீர் எப்பொழுது பசியாக இருக்க கண்டு உமக்கு உணவளித்தோம், எப்பொழுது நீ தாகமாக இருக்க கண்டு உமக்கு தாகம் தணித்தோம், எப்பொழுது நோயுற்றிருக்க கண்டு உம்மை கவனித்து கொண்டோம், நீர் எப்பொழுது சிறையில் இருக்க தனிமையாக கண்டு உம்மை பார்க்க வந்தோம் என்று இருப்பார்கள். அப்போது அழகாக சொல்வார்கள், சின்னம் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். இப்போ நினச்சி பாருங்க, கடவுள் நம்ம வாழ்க்கையில் வளம் வரல. கடவுள் பசியாக இருப்பவராக, நோயிட்டு இருப்பவராக, தனிமையில் இருப்பவராக, ஆடையின்றி இருப்பவராக இருக்கிறார் அல்லவா? அப்படிப்பட்ட இறைவனை நாம் என்றைக்காக கண்டுகொள்கின்றோமா? அப்படி வாழ்வில் வருகின்ற இறைவனை நாம் கண்டுகொள்கின்றோமா? இல்லையே, கண்டுகொள்ளவே மாட்டோம். ஏன்? நமக்கு அதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. நேராக ஏசா சாமிப்போம். என்ன சொல்றாரு? அவருடைய செயலாக படைக்கப்பட்ட மக்களை அன்பு செய்வதிலும், அவருடைய செயலாக படைக்கப்பட்ட மனிதர்களை ஏற்றுக்கொள்வதிலும், அவருடைய மக்களை நாம் பராமரிப்பதிலும் நமக்கு ஆசி கிடைக்கும். அதே போன்று அந்த சபைக்கோட சொல்வார்கள், என்னது, எப்போ நீங்கள் இப்படி இருந்து நாங்கள் பார்க்காமல் இருந்தோம் அப்படின்னு ஒரே வார்த்தை முடிப்பாங்க அவங்க. எப்பொழுது நீர் இப்படியெல்லாம் கண்டு கொள்ளாமல் இருந்தோம்னவர்கள், சின்ன செய்யாத போதெல்லாம் எனக்கே செய்யவில்லை என்கின்றார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தில் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரை நாம் கண்டுகொள்ள இருக்கின்றோம். குழந்தை வடிவில் எளிமையாக ஏழ்மையாக பிறக்க இருக்கின்ற இறைவனை காண நாம் மிகுந்த ஆயத்தோடு இருக்கின்றோம். பல முறை நமக்கு அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கும். அதற்கான பல தயாரிப்புகள், பலவிதமான முயற்சிகளை நாம் மேற்கொள்கின்றோம். இவற்றெல்லாம் இறைவனை நாம் எப்படி எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றோம், எப்படி நம்மை தயாரித்து கொண்டிருக்கின்றோம். அந்த இறைவனை, நம் வாழ் வருகின்ற இறைவனை, அன்னை தெரசா சொல்வது போன்று நாம் மனிதர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றோமா? நம் குடும்பங்களில், நம்ம உறவுகளில், நம்மை சூழ்ந்திருக்கின்றவர்களே, நம்மோடு வாழ்கின்றவர்களை நாம் நிறைய பேரை கண்டுக்கவே மாட்டோம். அப்போது கண்டுகொள்ளாத போது மிகுந்த வலி இருக்கும். இது உங்களுக்கு தெரியும். என் கண் முன்னாடி தான் பார்த்தம்பா, என்னை பார்த்தான், அவன் பார்க்காம போயிட்டான், எனக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. ஞாபகங்குதா? அந்த உணர்வு பார்த்துக்கிறீங்களா? அன்றைக்காவது மகன் போயிருப்பான், எங்க உங்கள் பையன் போகிறான் பாருங்கன்னு வச்சுக்கேன், அவன் பார்ப்பாங்க, அவன் திரும்பி பார்க்க மாட்டான். அவர் கோயிலுக்கு வந்திருப்பார், சந்தோஷமாக இருந்திருப்பார், அப்படியே அவன் முகம் அப்படியே வாடி போயிடும். என்னங்க ஆச்சு? என் பையனை பார்த்தான், திரும்பி பார்க்கலைங்க, எனக்கு கண்டுக்கவே இல்லைங்க. எனக்கு எப்படி இருக்கும்? கண்டு கொள்ளாமல் என்பது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு அமைதியின் மன்னன், மகிழ்ச்சி சமாதானத்தை நமக்கு கொண்டு வருகின்ற கடவுள். அவர் சொல்வது, நாம் அவருக்கு விருப்பமானதை செய்ய அழைப்பு கொடுக்கின்றார். என்ன அவருக்குரியது? அவர் செயலாக படைக்கப்பட்ட மனிதர்களை அன்பு செய்வோம், நம்மோடு இருக்கிறவர்களை கண்டுகொள்வோம், நம்மோடு இருக்கிறவர்களை கண்டுகொள்வோம்.
அவர் மனித உறவுகளில் வாழ முற்படுவோம். இறைவன் விரும்புவதை செய்வோம். அவருக்குரிய ஆயத்தமானது என்ன? இறைவன் விரும்புவதை செய்வது. நாம் விரும்புவதெல்லாம் செய்துவிடக்கூடாது. நாம் விரும்புவதெல்லாம் செய்யணும் தெரியுமா? கண்டுக்க மாட்டோம். அப்பாவை கண்டுக்க மாட்டோம், அம்மாவை கண்டுக்க மாட்டோம், வீட்டில் கண்டுக்க மாட்டோம், யாரையுமே கண்டுக்க மாட்டோம், நிராகரிப்போம். நிராகரிப்போம். அதுவல்ல இறைவன் விரும்புவது. அவர் எல்லாரையும் அன்பு செய்கின்றார், எல்லாரையும் ஏற்றுக்கொள்கின்றார், எல்லாருக்கும் உதவுகின்றார். அதைத்தான் நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். இன்னொரு சின்ன உதாரணம் நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாள் கானாவூர் திருமணத்தில் எல்லாரும் போனாங்க. அன்னை மரியாள் என்ன பண்ணாங்க? கண்டு கொண்டார்கள். அந்த இடத்தில் அந்த குறைபாடு உள்ளதை கண்டு கொண்டார்கள். அதனால என்ன பண்ணாங்க? ஓடி உதவி செய்தார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, இறைவன் விரும்புவது அதுதான். தேவையில் இருக்கின்ற மனிதர்களை நாம் கண்டுகொள்வோம். அவளுக்கு முடிந்த உதவிகளை இறைவன் விரும்புவது போல் செய்து இறை பிறக்க இருக்கின்ற கிறிஸ்து பாலனை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் வாழ்வாக்குவதற்கு முயற்சியெடுப்போம். அன்னை மரியாளை போன்று எல்லா நிலையிலும் உதவுகின்ற ஒரு சின்ன மனதை இறைவன் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நாம் வாழும் சமூகத்திற்கும் தரும்படியாக இந்த பள்ளியில் நம்பிக்கையோடு மன்றாடி ஜெபிப்போம். இறைவனை சென்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.